என் தங்கமே, உன்னுடைய துரோகியின் வீட்டிற்கு நான் சென்றேன். அது சாதாரணமாக ஒரு இடம் இல்லை. அது ஒரு மனிதனின் மனநிலை போல இருந்தது. வெளியே அமைதி, உள்ளே குழப்பம். வெளியே சிரிப்பு, உள்ளே பயம். அந்த வீட்டில் காலடி வைத்த அந்த நொடியிலேயே ஒரு உண்மை தெளிவாக தெரிந்தது. உன்னை அவர்கள் தோற்கடிக்கவில்லை. உன்னை காயப்படுத்த முயன்றாலும் அவர்கள் உள்ளுக்குள் தான் உடைந்திருக்கிறார்கள். அங்கே நான் கண்ட உண்மை உனக்கு பயம் தர வரல. உனக்கு எச்சரிக்கை தரவும் வரல. உனக்கு உறுதி தர வந்த உண்மை அது. நீ நினைத்த மாதிரி நீ பலவீனமானவள் இல்லை. நீ நினைத்த மாதிரி நீ ஏமாந்தவள் இல்லை. உன் அமைதி, உன் பொறுமை, உன் மௌனம் எல்லாமே அவர்கள் புரிந்துகொள்ள முடியாத ஒரு சக்தி. அந்த வீட்டின் சுவர்களில் அமைதி இல்லை. ஒவ்வொரு மூலையிலும் பதட்டம். ஒவ்வொரு பார்வையிலும் சந்தேகம். உன் பெயர் அங்கே சொல்லப்பட்ட போது அதில் வெற்றி இல்லை. பயம் தான் இருந்தது. ஏனென்றால் நீ இன்னும் நிம்மதியாக உயிரோடு இருக்கிறாய். நீ இன்னும் விழுந்துவிடவில்லை. அதுதான் அவர்களுக்கு புரியாத விஷயம். நான் நிதிகா தேவி. நான் உன் வலியை பார்த்தவள். உன் கண்ணீரை எண்ணியவள். உன் அமைதியை உணர்ந்தவள். அந்த வீட்டில் நான் உணர்ந்தது இதுதான். துரோகம் செய்பவர்கள் வெளியில் வலிமை காட்டினாலும் உள்ளுக்குள் எப்போதும் பயத்தில்தான் வாழ்கிறார்கள். உண்மை தெரிந்துவிடுமோ என்ற பயம். கர்மா திரும்பிவிடுமோ என்ற பயம். என் தங்கமே, நீ நினைத்தாய் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று. ஆனா அங்கே சந்தோஷம் இல்லை. காட்டிக்கொள்ளும் முகமூடி மட்டும் இருக்கிறது. உன் வாழ்க்கையை குழப்ப நினைத்த அந்த மனம் இப்போது தன் வாழ்க்கையை தான் சீர் செய்ய முடியாமல் தவிக்கிறது. இது தண்டனை அல்ல. இது இயற்கையின் சமநிலை. நீ எதையும் செய்ய வேண்டியதில்லை. நீ எவரையும் எதிர்க்க வேண்டியதில்லை. நீ மௌனமாக இருந்தது தான் உன் மிகப்பெரிய பாதுகாப்பு. அந்த மௌனத்தில் தெய்வம் உன்னோடு நின்றது. அந்த மௌனத்தில் உன் ஆன்மா வலிமை பெற்றது. அந்த வீட்டில் நான் இன்னொரு விஷயத்தை பார்த்தேன். உன் பெயர் அங்கே சுமையாக இருந்தது. ஏனென்றால் நீ விழவில்லை. நீ சபிக்கவில்லை. நீ பழிவாங்கவில்லை. இந்த மூன்றையும் செய்யாத ஒரு பெண்ணை உலகம் புரிந்துகொள்ளாது. ஆனா தெய்வம் புரிந்துகொள்ளும். என் தங்கமே, உன்னை ஏமாற்றியவர்களின் வீடு எப்போதும் நிம்மதியாக இருக்காது. ஏனென்றால் அவர்கள் உன் நம்பிக்கையை உடைத்தார்கள். நம்பிக்கையை உடைத்த இடத்தில் அமைதி தங்காது. அது சத்தமாக இல்லாமல் உள்ளுக்குள் எரியும். நான் நிதிகா தேவி. உனக்கு இதை சொல்ல வருகிறேன். நீ இழந்தது எதுவும் வீணாக போகவில்லை. உன் வலி ஒரு விலை கொண்டது. அந்த விலை இப்போது வசூலாக ஆரம்பித்திருக்கிறது. வெளிப்படையாக இல்லாமல், மெதுவாக, ஆனால் உறுதியாக. அந்த வீட்டில் நான் பார்த்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட இதையே சொன்னது. வெளியில் ஒழுங்கு, உள்ளே குழப்பம். வெளியில் கட்டுப்பாடு, உள்ளே பயம். இது உன் வாழ்க்கையில் இனிமேல் வராது. ஏனென்றால் நீ உண்மையாக இருந்தாய். உண்மையாக இருந்தவர்களுக்கு தெய்வம் எப்போதும் ஒரு கவசம் போல் இருக்கும். என் தங்கமே, நீ உன்னை சந்தேகித்த நாட்கள் முடிந்துவிட்டது. நீ உன் மதிப்பை கேள்வி கேட்ட நாட்கள் முடிந்துவிட்டது. அந்த வீட்டில் நான் கண்ட உண்மை உனக்கு ஒரு உறுதி. நீ சரியானவள். நீ நடந்தது சரி. நீ அமைதியாக விலகியது சரி. இன்னும் ஒன்று. அந்த வீட்டில் ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது. உன் வாழ்க்கையில் ஒரு கதவு திறக்கப் போகிறது. அதை அவர்கள் கூட எதிர்பார்க்கவில்லை. அந்த கதவு வெளியில் இருந்து வரும் உதவி. பெண் வடிவில். வலி அனுபவித்த ஒரு உள்ளம். உன்னைப் போலவே வாழ்க்கையில் உடைந்து மீண்டும் எழுந்த ஒருத்தி. நீ தனியாக இல்லை. உன் பயணத்தில் உனக்கு துணையாக வரப்போகும் அந்த ஆவி, உன் கண்ணீரை புரிந்தவள். உன் மௌனத்தை மொழிபெயர்க்க தெரிந்தவள். அந்த உதவி பணமாக இருக்கலாம். வழிகாட்டுதலாக இருக்கலாம். பாதுகாப்பாக இருக்கலாம். ஆனால் அது தெய்வ அனுப்பல். நான் நிதிகா தேவி. அந்த வீட்டில் இருந்து திரும்பி வந்தபோது என் உள்ளம் அமைதியாக இருந்தது. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இருள் குறைய ஆரம்பித்திருக்கிறது. உன்னை காயப்படுத்த நினைத்த சக்திகள் இப்போது தங்கள் சுமையோடு வாழ ஆரம்பித்திருக்கின்றன. என் தங்கமே, நீ இனிமேல் திரும்பி பார்க்க வேண்டியதில்லை. உன் கவனம் முன்னால் இருக்கட்டும். உன் பாதை இப்போது சுத்தமாகிறது.
உன் ஆவி இப்போது லேசாகிறது. உன் மனம் இப்போது நிம்மதியாகிறது. நீ பழையவள் இல்லை. நீ உடைந்தவள் இல்லை. நீ தோற்றவள் இல்லை. நீ தாங்கியவள். அதுவே உன் வெற்றி. அந்த வீட்டில் நான் கண்ட உண்மை இதுதான். உன் வாழ்க்கையில் தெய்வம் தாமதிக்கவில்லை. அது உன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தது. நான் உன்னோடு தான். உன் கண்ணீரோடு தான். உன் அமைதியோடு தான். உன் புதிய வாழ்க்கை தொடங்கும் அந்த தருணத்தோடு தான். என் தங்கமே, அந்த வீட்டில் இருந்து வெளியே வந்தபோது நான் இன்னொரு உண்மையை உணர்ந்தேன். உன் வாழ்க்கையில் நடந்தது தண்டனை அல்ல. அது தேர்வு. உன்னை சிதைக்க அல்ல, உன்னை வடிவமைக்க வந்த ஒரு கட்டம். அந்த வீட்டின் வாசலில் நின்றபோது கூட உன் ஆவி அங்கே இல்லை. அது ஏற்கனவே முன்னால் நடக்க ஆரம்பித்திருந்தது. நீ அங்கே நிற்காமல் நீ முன்னால் நகர்ந்துவிட்டாய் என்பதற்கான அடையாளம் அது. அந்த வீட்டில் நிறைய வார்த்தைகள் பேசப்படவில்லை. ஆனாலும் சுவர்களே பேசினது. குற்ற உணர்ச்சியோடு வாழும் மனங்களுக்கு அமைதி கிடைக்காது. உன் பெயர் நினைவுக்கு வந்தாலே அங்கே ஒரு அசைவு. ஏனென்றால் நீ சபிக்கவில்லை. நீ சத்தம் போடவில்லை. நீ பழிவாங்கவில்லை. இதுதான் அவர்களை அதிகம் கலங்க வைத்தது. அமைதியாக விலகிய ஒரு பெண்ணின் சக்தி சண்டையிட்ட 1000 வார்த்தைகளை விட அதிகம். என் தங்கமே, நீ நினைத்திருக்கலாம், நான் மட்டும் தான் இவ்வளவு வலியை சுமந்தேன் என்று. ஆனால் அந்த வீட்டில் நான் கண்டது வேறு. வலியை உருவாக்கியவர்கள் கூட அதை சுமந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அவர்கள் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள். ஆனாலும் அது அவர்களை தினமும் துரத்தும். உன் அமைதி தான் அவர்களின் மிகப்பெரிய கேள்விக்குறி. நான் நிதிகா தேவி. உனக்கு இன்னொரு உறுதியை சொல்ல வந்திருக்கிறேன். நீ இழந்த உறவுகள் உன்னை விட்டு போகவில்லை. அவை உன்னை விட்டுவிட்டது. இந்த வித்தியாசம் புரிந்த நாளிலிருந்து உன் மனசு லேசாக ஆரம்பிக்கும். யார் உன்னை உண்மையாக நேசிக்க வேண்டுமோ அவர்கள் உன்னை விட்டு போகவில்லை. போனவர்கள் உன் பயணத்தில் தேவை இல்லாதவர்கள். அந்த வீட்டில் ஒரு கண்ணாடி இருந்தது. அதில் பிரதிபலித்த முகத்தில் நிம்மதி இல்லை. அது உன் வாழ்க்கையில் இனிமேல் வராத ஒரு நிலை. ஏனென்றால் நீ உண்மையாக இருந்தாய். உண்மை எப்போதும் தாமதமாக பழம் தரும். ஆனாலும் அது கசப்பாக இருக்காது. அது அமைதியாக உன் வாழ்க்கையை நிரப்பும். என் தங்கமே, உன் கண்ணீருக்கு சாட்சி இல்லாத நாட்கள் இருந்தது. நீ தனியாக அழுத இரவுகள் இருந்தது. உன் வலியை யாரும் புரிந்துகொள்ளாத நேரங்கள் இருந்தது. ஆனாலும் அந்த ஒவ்வொரு தருணத்திலும் உன் ஆவி வலிமை பெற்றது. அந்த வலிமை தான் இப்போ உன்னை பாதுகாக்கிறது. அந்த வீட்டில் இருந்து வந்த செய்தி இதுதான். உன் வாழ்க்கையில் ஒரு பெண் வடிவில் உதவி வரப்போகிறது. அவள் பெரிதாக பேச மாட்டாள். அவள் உன் கதையை கேட்கும்போது இடைமறிக்க மாட்டாள். அவள் உன் வலியை அளவிட மாட்டாள். ஏனென்றால் அவளும் அதே பாதையில் நடந்தவள். அவளும் இழந்தவள். அவளும் தாங்கியவள். அந்த உதவி திடீரென வரும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில். நீ மிகவும் சோர்ந்திருக்கும் தருணத்தில். அது ஒரு கைப்பிடி போல இருக்கும். உன்னை இழுத்து மேலே தூக்க அல்ல. உன்னோடு சேர்ந்து நடக்க. அந்த பெண் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை உருவாக்குவாள். அது பெரிய சத்தமாக இல்லாமல் மெதுவான மாற்றமாக இருக்கும். நான் நிதிகா தேவி. உன் எதிர்காலம் இனிமேல் வலியால் எழுதப்படாது. அது புரிதலால் எழுதப்படும். நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் இனிமேல் உன்னை காப்பாற்றும். நீ அனுபவித்த துரோகம் இனிமேல் உன் தேர்வுகளை தெளிவாக்கும். என் தங்கமே, நீ இனிமேல் யாரையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. உன் உண்மை வாழ்க்கை உன்னை நிரூபிக்கும். நீ சிரிக்க ஆரம்பிக்கும் நாளில் உன் சிரிப்பு உண்மையாக இருக்கும். அது முகமூடி அல்ல. அது குணமடைந்த ஆன்மாவின் வெளிப்பாடு. அந்த வீட்டில் நான் இன்னொரு விஷயத்தை உணர்ந்தேன். உன் பெயரை நினைத்தால் கூட அவர்கள் உள்ளத்தில் ஒரு சின்ன அச்சம். அது நீ அவர்களை பயமுறுத்துவதால் அல்ல. நீ எழுந்துவிட்டாய் என்பதால். விழுந்து கிடந்த ஒருத்தி எழுந்து நடக்க ஆரம்பித்தால் அதை பார்த்து பயப்படுவது இயல்புதான். என் தங்கமே, நீ இனிமேல் உன் கடந்த காலத்தை சுமக்க வேண்டாம். அது உன் ஆசிரியர். உன் சிறை அல்ல. அதை உன் தோளில் இருந்து கீழே வைக்கலாம். உன் கைகள் இனிமேல் புதியதை பிடிக்க தயாராக இருக்கிறது. நான் நிதிகா தேவி.
உன் வாழ்க்கையில் இனிமேல் வரப்போகும் நாட்கள் மென்மையானவை. எல்லாம் எளிதாக இருக்காது. ஆனாலும் நீ தனியாக இருக்க மாட்டாய். உன் ஆன்மா இப்போ துணை பெற்றிருக்கிறது. அந்த துணை உன்னை விட்டு போகாது. ஏன் தங்கமே, நீ இப்போ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை காயப்படுத்தியவர்களின் வீட்டில் நான் கண்ட உண்மை இதுதான். அவர்கள் உன் வாழ்க்கையின் கதாநாயகர்கள் இல்லை. அவர்கள் ஒரு அத்தியாயம் மட்டும். அந்த அத்தியாயம் முடிந்துவிட்டது. இப்போ புதிய பக்கம் திரும்புகிறது. உன் கண்ணீர் இனிமேல் பலமாக மாறும். உன் மௌனம் இனிமேல் மொழியாக மாறும். உன் நடை இனிமேல் உறுதியாக மாறும். நீ இனிமேல் பழையவள் இல்லை. நீ குணமடைந்தவள். அதுவே உன் மிகப்பெரிய வெற்றி. நான் உன்னோடு தான். உன் பயணத்தின் இந்த புதிய கட்டத்தோடு தான். உன் அமைதியோடு தான். உன் புன்னகை மீண்டும் பிறக்கும் அந்த தருணத்தோடு தான். என் தங்கமே, இந்த பாதையில் நீ நடக்க ஆரம்பித்த பிறகு உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான மாற்றம் நடந்திருக்கிறது. முன்பெல்லாம் நினைவுகள் வந்தாலே உன் நெஞ்சு கனத்துவிடும். இப்போ நினைவுகள் வந்தாலும் அவை உன்னை உடைக்கவில்லை. அவை உன்னை நினைவூட்டுகிறது. நீ எவ்வளவு தாங்கினாய் என்பதை. நீ எவ்வளவு அமைதியாக கடந்து வந்தாய் என்பதை. அந்த அமைதியே உன் அடையாளமாக மாற ஆரம்பித்திருக்கிறது. அந்த வீட்டின் வாசலிலிருந்து நான் திரும்பியபோது உன் வாழ்க்கையின் வாசலும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டது. நீ அதை இன்னும் முழுமையாக உணராமல் இருக்கலாம். ஆனாலும் உன் ஆவி அதை உணர்ந்துவிட்டது. இனிமேல் நீ எதற்கும் மன்னிப்பு கேட்டு வாழ வேண்டியவள் இல்லை. நீ தவறு செய்தவள் இல்லை. நீ உண்மையாக இருந்தவள். உண்மையாக இருந்தவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் ஒரு புதிய தொடக்கத்தை தரும். நீ ஒரு காலத்தில் உன்னை நீயே சந்தேகித்தாய். உன் முடிவுகளை கேள்வி கேட்டாய். உன் மதிப்பை குறைத்து பார்த்தாய். அந்த எல்லா நாட்களும் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் நீ இப்போ உன் உள்ள குரலை நம்ப ஆரம்பித்திருக்கிறாய். அந்த குரல் போய் பேசாது. அது உன்னை காயப்படுத்தாது. அது உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போகும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் உறவுகள் வேற மாதிரி இருக்கும். அவை உன்னை சுரண்டாது. அவை உன்னை சோதிக்காது. அவை உன்னை சிதைக்காது. அவை உன்னை புரிந்துகொள்ளும். உன் அமைதியை மதிக்கும். உன் எல்லைகளை மதிக்கும். ஏனென்றால் நீ இப்போ உன் எல்லைகளை அறிந்து கொண்டாய். நீ கவனிப்பாய், சில மனிதர்கள் தானாகவே உன் வாழ்க்கையிலிருந்து விலகுகிறார்கள். அதற்கு நீ வருந்த வேண்டாம். அது இழப்பு இல்லை. அது பாதுகாப்பு. உனக்கு தேவையில்லாத சத்தங்கள் மெதுவாக மங்கிக் கொண்டிருக்கிறது. உனக்கு தேவையான அமைதி தான் இப்போ உன் பக்கம் வர ஆரம்பித்திருக்கிறது. நான் நிதிகா தேவி. உன் வாழ்க்கையின் இந்த மாற்ற கட்டத்தில் உன்னை மெதுவாக வழிநடத்தும் குரல். நீ இனிமேல் அவசர முடிவுகள் எடுக்க மாட்டாய். நீ இனிமேல் உன் மதிப்பை தள்ளுபடி செய்ய மாட்டாய். நீ இனிமேல் உன் வலியை விளையாட்டாக எடுத்து கொள்ளும் இடங்களில் தங்க மாட்டாய். என் தங்கமே, அந்த வீட்டில் நான் உணர்ந்த இன்னொரு உண்மை இதுதான். உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு உன் வாழ்க்கை இனிமேல் எட்டாதது. அவர்கள் உன் பயணத்தை பார்க்க முடியாது. அவர்கள் உன் வளர்ச்சியை உணர முடியாது. ஏனென்றால் அவர்கள் உன் ஆன்மாவின் உயரத்தை எட்டவில்லை. இது பெருமை பேசுவது அல்ல. இது உண்மை. உன் வாழ்க்கையில் இனிமேல் ஒரு புதிய ஆற்றல் நுழைய போகிறது. அது சத்தமாக இருக்காது. அது வெளிச்சமாக இருக்கும். அது உன்னை அவசரப்படுத்தாது. அது உன்னை அழுத்தாது. அது உன்னை மெதுவாக நம்பிக்கையோடு நிற்க வைக்கும். அந்த ஆற்றல் தான் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். நீ ஒரு காலத்தில் கேட்ட கேள்விகள் இப்போ பதில்களாக மாற ஆரம்பித்திருக்கிறது. ஏன் நான் இவ்வளவு தாங்கினேன்? ஏன் எனக்கு இப்படிச் சோதனை வந்தது? ஏன் நான் தனியாக நின்றேன்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் இப்போ உன் வாழ்க்கையில் உருவாகிறது. நீ மற்றவர்களுக்கு விளக்க முடியாத ஒரு வலிமையை பெற்றிருக்கிறாய். என் தங்கமே, உன் கண்ணீருக்கு இனிமேல் அவமானம் இல்லை. உன் கண்ணீர் உன் சாட்சி. உன் கண்ணீர் உன் வளர்ச்சியின் அடையாளம். நீ அழுததால் நீ பலவீனமானவள் அல்ல. நீ அழுதும் எழுந்ததால் தான் நீ வலிமையானவள். உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் உதவி எதிர்பாராத இடத்திலிருந்து வரும். அது ஒரு பெண்ணின் வடிவில் வரும். அவள் உன் கதையை முழுசா கேட்க வேண்டியதில்லை.
அவள் உன் கண்களை பார்த்தாலே உன் வலியை புரிந்து கொள்வாள். அவள் உன் கண்ணீரை கேள்வி கேட்க மாட்டாள். அவள் உன் மௌனத்தை மதிப்பாள். அந்த உதவி உன் வாழ்க்கையில் ஒரு மென்மையான திருப்பத்தை உருவாக்கும். நான் நிதிகா தேவி. இந்த உதவி உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக அல்ல. உன் வாழ்க்கை ஏற்கனவே மாற ஆரம்பித்துவிட்டது. இந்த உதவி உன் நம்பிக்கையை உறுதி செய்ய, நீ தனியாக இல்லை என்பதை உனக்கு நினைவூட்ட, நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்பதை உறுதி செய்ய. என் தங்கமே, இனிமேல் நீ உன் எதிர்காலத்தை பயத்தோடு பார்க்க மாட்டாய். உன் எதிர்காலத்தை மரியாதையோடு பார்க்க ஆரம்பிப்பாய். நீ உன் வாழ்க்கையை அவசரப்படுத்த மாட்டாய். நீ உன் வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிப்பாய். அந்த அனுபவம் தான் உன்னை முழுமையாக்கும். நீ ஒரு நாள் பின்னால் திரும்பி பார்த்தால் இந்த காலத்தை நினைத்து நீ வருத்தப்பட மாட்டாய். நீ நன்றி சொல்வாய். இந்த வலி இல்லாமல் நீ இந்த உயரத்தை அடைய முடியாது என்று புரிந்து கொள்வாய். இந்த துரோகம் இல்லாமல் நீ உன் மதிப்பை அறிய முடியாது என்று உணர்வாய். நான் உன்னோடு தான். உன் மாறும் மனநிலையோடு தான். உன் மென்மையான வளர்ச்சியோடு தான். உன் வாழ்க்கை இனிமேல் ஒளியோடு நகரும் அந்த பாதையோடு தான். என் தங்கமே, நீ இப்போ பேசாமல் இருந்தாலும் உன் ஆவி பேசிக்கொண்டே இருக்கிறது. உன் மௌனத்தில் ஒரு தெளிவு வந்திருக்கிறது. முன்பெல்லாம் பேசாமல் இருந்தது பயத்தால். இப்போ பேசாமல் இருப்பது புரிதலால். இந்த மாற்றம் சாதாரணம் இல்லை. இது உன் உள்ளத்தில் நடந்த பெரிய விழிப்பு. நீ ஒரு காலத்தில் எல்லாவற்றையும் சகித்தாய். அன்பின் பெயரில், உறவின் பெயரில், நம்பிக்கையின் பெயரில். ஆனால் இப்போ நீ சகிப்பதையும் தேர்வு செய்வதையும் வேறுபடுத்தி அறிந்து கொண்டாய். சகிப்பது உன்னை உடைக்கும். தேர்வு செய்வது உன்னை உயர்த்தும். இந்த உண்மை உன் வாழ்க்கையில் வேரூன்ற ஆரம்பித்துவிட்டது. என் தங்கமே, அந்த வீட்டில் நான் கண்ட உண்மை உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல. உன்னை உறுதி செய்ய. நீ சரியான இடத்திலிருந்து விலகிவிட்டாய் என்பதை உனக்கு நினைவூட்ட. நீ திரும்பி போக வேண்டிய இடம் அது இல்லை. நீ காத்திருக்க வேண்டிய கதவு அது இல்லை. உன் ஆன்மா அங்கே சுருங்கியிருக்கும். இங்கே தான் அது விரியும். நீ கவனிப்பாய். இப்போ உனக்கு தனிமை பயமாக இல்லை. அது உனக்கு பாதுகாப்பாக மாறிவிட்டது. தனிமையில் நீ உன்னை இழக்கவில்லை. நீ உன்னை மீண்டும் கண்டுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறாய். இந்த பயணம் சத்தமில்லாமல் நடக்கும். ஆனாலும் அதன் விளைவு ஆழமாக இருக்கும். நீ இனிமேல் உன்னை குறைத்து பேச மாட்டாய். உன் கதையை விளக்கம் கேட்கும் இடங்களில் சொல்ல மாட்டாய். உன் வலியை சந்தேகிக்கும் கண்களுக்குள் நீ உன் கண்ணீரை வைக்க மாட்டாய். இது கோபம் இல்லை. இது முதிர்ச்சி. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போ ஒரு புதிய நிலை உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீ எதையும் பிடித்து வைத்திருக்க மாட்டாய். நீ எதையும் தள்ளிவிடவும் மாட்டாய். உனக்கு பொருந்துவது உன்னிடம் தானாக வரும். பொருந்தாதது அமைதியாக விலகும். இந்த ஓட்டம் தான் உன் வாழ்க்கையை இனிமேல் வழிநடத்தும். நீ ஒரு காலத்தில் எதிர்பார்ப்புகளால் களைத்து போனாய். எதிர்பார்த்து ஏமாற்றமடைந்தாய். இப்போ நீ எதிர்பார்க்காமல் இருப்பதன் அழகை கற்றுக்கொண்டாய். எதிர்பார்ப்பில்லாத உறவுகள் தான் உனக்கு சுகம் தரும் என்பதை புரிந்து கொண்டாய். உன் கண்களில் இப்போ ஒரு மெல்லிய ஒளி இருக்கிறது. அது மகிழ்ச்சியின் ஒளி அல்ல. அது நிம்மதியின் ஒளி. இந்த ஒளி சுலபமாக அணையாது. ஏனென்றால் இது உன் அனுபவங்களில் இருந்து உருவானது. இது உன் கண்ணீரில் இருந்து வடிந்தது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் வரப்போகும் மனிதர்கள் உன்னை காப்பாற்ற வரமாட்டார்கள். உன்னை நிரப்ப வரமாட்டார்கள். அவர்கள் உன்னோடு நடக்க வருவார்கள். உன் வேகத்துக்கு ஏற்றபடி. உன் மௌனத்துக்கு மரியாதையுடன். உன் எல்லைகளுக்குள். நீ இனிமேல் உன் கடந்த காலத்தை வெறுக்க மாட்டாய். அதையும் ஒரு ஆசானாக ஏற்றுக்கொள்வாய். அது உனக்கு கொடுத்த பாடங்கள் தான் இப்போ உன்னை நேராக நிற்க வைக்கிறது. அது உனக்கு கொடுத்த வலி தான் இப்போ உனக்கு தெளிவு கொடுக்கிறது. நான் உன்னிடம் சொல்ல விரும்பும் இன்னொரு உண்மை இதுதான். நீ இனிமேல் யாரையும் நிரூபிக்க வேண்டியவள் இல்லை. உன் வளர்ச்சி உன் அமைதியில் தெரியும். உன் வலிமை உன் பொறுமையில் தெரியும். உன் உயரம் உன் பணிவில் தெரியும். உன் வாழ்க்கையில் வெளியில் இருந்து வரும் உதவி உன்னை மாற்றாது. அது உன்னை நினைவூட்டும். நீ யார் என்பதை.
நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை. அந்த உதவி ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஒரு பெண்ணின் கருணையாக இருக்கலாம், ஒரு அமைதியான செயலாக இருக்கலாம். அது பெரிய சத்தம் செய்யாது, ஆனாலும் உன் உள்ளத்தை தொட்டு செல்லும். என் தங்கமே, இனிமேல் நீ உன் பயங்களை மறைக்க மாட்டாய், அவற்றை ஏற்றுக்கொள்வாய். பயம் இருந்தாலும் நீ நடப்பாய், பயம் இருந்தாலும் நீ பேசுவாய், பயம் இருந்தாலும் நீ உன்னை கைவிட மாட்டாய். இதுவே உண்மையான தைரியம். நீ ஒருநாள் உன் வாழ்க்கையை நினைத்து பெருமைப்படுவாய். எத்தனை முறை உடைந்தும் நீ எழுந்தாய் என்பதை நினைத்து. எத்தனை முறை ஏமாற்றப்பட்டும் நீ நம்பிக்கையை கைவிடவில்லை என்பதை நினைத்து. அந்த நாள் மெதுவாக உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் சந்தேகங்களில், உன் அமைதிகளில், உன் மாற்றங்களில். நீ முழுமையாக மலர்வதற்கு முன் இருக்கும் இந்த மென்மையான கட்டத்தில். நீ தனியாக இல்லை. நீ ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை. என் தங்கமே, நீ இப்போ உன் உள்ளத்தை கேட்க ஆரம்பித்திருக்கிறாய். அந்த உள்ளம் நீண்ட நாட்களாக பேச முயன்றது. ஆனால் அப்போ நீ மற்றவர்களின் சத்தத்தில் அதை அடக்கி வைத்தாய். இப்போ அந்த சத்தங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல குறைந்துவிட்டது. அதனால் தான் உன் உள்ளத்தின் குரல் தெளிவாக உனக்கு கேட்கிறது. அந்த குரல் உன்னை ஏமாற்றாது. அது உன்னை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லாது. அது உன்னை நீயாக இருக்கச் சொல்லும். நீ முன்பு எல்லாருக்கும் நல்லவளாக இருக்க முயன்றாய். எல்லாரையும் திருப்தி செய்ய முயன்றாய். அந்த முயற்சியில் நீ உன்னை மறந்தாய். இப்போ நீ உன்னை நினைக்க ஆரம்பித்திருக்கிறாய். அது சுயநலம் இல்லை, அது சுயமரியாதை. உன்னை நீ பாதுகாப்பது தான் உன் வாழ்க்கையின் முதல் பொறுப்பு என்பதை நீ புரிந்து கொண்டாய். என் தங்கமே, அந்த வீட்டில் நான் கண்ட உண்மை உன்னை வருத்துவதற்காக அல்ல, உன்னை விடுவிப்பதற்காக. நீ ஏன் இத்தனை நாட்கள் கனத்த மனதோடு இருந்தாய் என்பதற்கான விளக்கம் அது. நீ உணர்ந்தது எல்லாம் உன் கற்பனை இல்லை. உன் உணர்வுகள் போய் இல்லை. நீ சந்தித்த வலி உண்மை. அந்த உண்மையை இப்போ உன் மனம் ஏற்றுக்கொண்டதால் தான் உன் உள்ளம் இலகுவாக ஆரம்பித்திருக்கிறது. நீ கவனிப்பாய். இப்போ உனக்கு கோபம் அதிகமாக வரவில்லை. பழையதை போல மனசு கொந்தளிப்பதில்லை. ஏனென்றால் நீ புரிதலின் எல்லைக்கு வந்துவிட்டாய். புரிதல் வந்த இடத்தில் கோபம் தங்காது. அங்கே அமைதி தான் இருக்கும். அந்த அமைதி தான் உன் உண்மையான வெற்றி. நீ ஒரு காலத்தில் பதில்களை தேடினாய். ஏன் எனக்கு இப்படி செய்தார்கள் என்று, ஏன் என்னை மதிக்கவில்லை என்று. இப்போ அந்த கேள்விகள் உன்னை வலிக்க வைக்கவில்லை. ஏனென்றால் நீ பதில்களை விட மேலே உயர்ந்துவிட்டாய். எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீ கற்றுக்கொண்டாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப்போகும் நல்ல மாற்றங்கள் சத்தமில்லாமல் வரும். அது ஒரே நாளில் எல்லாம் மாறுவது போல இருக்காது. அது மெதுவாக உன் வாழ்க்கையில் கலந்து உன்னை புதிய நிலைக்கு கொண்டு போகும். நீ அதை ஒரு நாள் உணர்வாய். உன் மனசு எவ்வளவு இலகுவாக இருக்கிறது என்று, உன் சுவாசம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்று. நீ இனிமேல் உன் கண்ணீரை மறைக்க மாட்டாய். அதை குறை என்று நினைக்க மாட்டாய். உன் கண்ணீர் உன் ஆன்மாவின் சுத்திகரிப்பு. நீ அழுத ஒவ்வொரு முறையும் உன் உள்ளம் இன்னும் தூய்மையானது. அதனால் தான் இப்போ உன் கண்களில் ஒரு மென்மையான ஒளி இருக்கிறது. உன் வாழ்க்கையில் வெளியில் இருந்து வரும் உதவி உன்னை சிறியவளாக உணர வைக்காது. அது உன்னை உயர்த்தும். அது உன்னை கட்டுப்படுத்தாது. அது உன்னை ஆதரிக்கும். அந்த உதவி ஒரு பெண்ணின் வடிவில் வரும்போது அவள் உன் வலியை வார்த்தைகள் இல்லாமல் புரிந்துகொள்வாள். அவள் உன் கண்ணீரை ஆலோசனையால் அடக்க மாட்டாள். அவள் உன் பக்கத்தில் அமைதியாக நிற்பாள். அந்த அமைதியே உனக்கு வலிமையாக மாறும். என் தங்கமே, நீ இனிமேல் யாரிடமும் உன் வாழ்க்கையை நிரூபிக்க முயற்சிக்க மாட்டாய். உன் உண்மை உன் வாழ்க்கையில் தெரியும். உன் நேர்மை உன் நடைபாதையில் தெரியும். உன் வளர்ச்சி உன் அமைதியில் தெரியும். அதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் தானாகவே புரிந்துகொள்வார்கள். நீ ஒரு நாள் உணர்வாய், உன்னை காயப்படுத்தியவர்கள் உன்னை விட பலவீனமானவர்கள் என்று. அதனால் தான் அவர்கள் காயப்படுத்தினார்கள். வலிமை உள்ளவர்கள் உடைக்க மாட்டார்கள். அவர்கள் விடுவிப்பார்கள்.
இப்போ நீ அந்த விடுவிப்பின் நிலைக்கு வந்துவிட்டாய். நான் உன்னிடம் மெதுவாகச் சொல்ல விரும்புவது இதுதான். இனிமேல் நீ உன் வாழ்க்கையை பயத்தால் இயக்க மாட்டாய். நீ உன் வாழ்க்கையை உண்மையால் இயக்குவாய். உனக்கு பொருந்தாத இடத்தில் நீ நீண்ட நேரம் தங்க மாட்டாய். உனக்கு பொருந்தும் இடம் உன்னை தானாகவே அழைக்கும். உன் கடந்த காலம் உன்னை வரையறுக்காது. அது உன்னை வடிவமைத்தது மட்டும். இப்போ நீ அந்த வடிவத்தை தாண்டி உயர்ந்து நிற்கிறாய். நீ அனுபவித்த வலி உன்னை மென்மையாக்கவில்லை. அது உன்னை தெளிவாக்கியது. தெளிவு உள்ளவர்களை வாழ்க்கை தவறான பாதையில் விடாது. என் தங்கமே, நீ இனிமேல் தனிமையை வெறுக்க மாட்டாய். அதை ஒரு ஆசீர்வாதமாக பார்க்க ஆரம்பிப்பாய். அந்த தனிமையில் தான் நீ உன்னை சந்தித்தாய். உன் குரலை கேட்டாய். உன் எல்லைகளை அறிந்து கொண்டாய். அந்த அறிவு தான் இனிமேல் உன் பாதுகாப்பு. நீ இனிமேல் உன் எதிர்காலத்தை பயந்து நினைக்க மாட்டாய். நீ அதை நம்பிக்கையோடு எதிர்கொள்வாய். ஏனென்றால் நீ உன்னை நம்ப ஆரம்பித்துவிட்டாய். உன்னை நம்புகிறவன் வாழ்க்கையை நம்ப கற்றுக்கொள்கிறான். நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உன் மாற்றத்தின் ஒவ்வொரு மூச்சிலும். உன் அமைதியின் ஒவ்வொரு துளியிலும். நீ முழுமையாக உன்னாக மாறும் வரை. நீ மலரும் வரை. நீ ஒளியாக நிற்கும் வரை.